டெட் எக்ஸாம் தமிழுக்கு நல்ல மார்க் வாங்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெட் எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தமிழ் நோட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர் நோட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மாணிக்கவாசகரை அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஆன்சர்: ஒருமுறை பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்றபோது திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றவர் மாணிக்கவாசகர். இறைவனை மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதவர். இதனால் மாணிக்கவாசகரை அழுது அடியடைந்த அன்பர் என சொல்லப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாணிக்கவாசகர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்? ஆன்சர்: 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் என்று சமய கதைகளில் கூறப்படுகிறது. அடுத்தது, மாணிக்கவாசகர் என்பதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர்: மாணிக்கம் போல் வாக்கியங்கள் கொண்டவர் என்று அர்த்தம். மாணிக்கவாசகர் பற்றிய கூடுதல் விபரம் இதில் பார்க்கலாம். ஒரு நாள் திருப்பெருந்துறை என்ற இடத்துக்காக அரசரால் கொடுக்கப்பட்ட பெரும் பணத்தை குதிரைகள் வாங்க பயன்படுத்த வேண்டியிருந்தது. வழியில் அவர் ஒரு ஆத்மீக ஞானியின், அதாவது சைவ பக்தரோட சந்திப்பை பெறுகிறார். இது இறுதியில் சிவனுடைய காட்சி என்றும் சொல்லப்படுது. அந்த சந்திப்பால் தாக்கமடைந்து அவர் அந்த பணத்தை சிவராகவும் சிவபக்திக்கு அர்ப்பணித்து திருப்பெருந்துறை கோயிலை கட்டியுள்ளார் என்று புராண கதைகளில் கூறப்படுகிறது. அடுத்தது, மாணிக்கவாசகர் பற்றிய மரபு மற்றும் மதிப்பீடு பற்றி இதில் பார்க்கலாம். அதாவது, மாணிக்கவாசகர் 63 நாயன்மாரில் சேர்க்க வேண்டும் என சிலர் விரும்பினாலும் அவர் பாரம்பரிய கணக்குகளில் அந்த வரிசையில் இடம் பிடிக்கவில்லை. இருப்பினும் 4 என்ற சிறப்பு தொகுப்பில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் உடன் சேர்த்து இவரும் மன்மதமானார் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க. ஸ்ரீரமண மகரிஷி கூறியபடி அவர் தனது இறுதி நாளில் வெளிப்படும் ஒளியில் கரைந்து இறைவனுடன் இணைந்தார் என்றும் கூறப்படுகிறது. ரொம்பவே முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, பாரம்பரிய மரபு பற்றி இதில் பார்க்கலாம். அதாவது, தமிழ்நாட்டில் உள்ள பல சிவ கோயில்களில் அவரின் கவிதைகள் அகங்க நம்பிக்கையுடன் பாடப்படுகின்றன. யாருடைய கவிதைகள்? மாணிக்கவாசகருடைய கவிதைகள் சிவன் கோயில்களில் தமிழ்நாட்டில் பாடப்படுது. அடுத்தது பாருங்கள், சூப்பர் நோட்ஸ் முடிஞ்சது. இப்போ அடுத்தது ரொம்பவே முக்கியமானது. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரை யார் கலர்கன் என்ற பாடலின் ஆசிரியர். ஆன்சர்: மாணிக்கவாசகர். சைவ சமய குரவர் 4வருள் ஒருவர் டேஸ். ஆன்சர்: மாணிக்கவாசகர். அடுத்தது, மாணிக்கவாசகர் எந்த ஊரில் பிறந்தார்? ஆன்சர்: திருவாதவூரில் பிறந்தவர். திருவாதவூர் எந்த ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது? ஆன்சர்: மதுரைக்கு அருகில் அமைந்துள்ளது. திருவாதவூர் அப்படின்றது ஒரு கிராமம். அடுத்தது பாருங்க. மாணிக்கவாசகர் யாரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? ஆன்சர்: அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று கூறியவர் யார்? ஜியு போப். அடுத்தது, சதகம் என்பது எதை குறிக்கும்? 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். ஏலாதி அப்படின்னா அங்கே பாருங்கள், ஏலாதியிலிருந்து ஒரு பாடல். வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. இதோட ஆசிரியர் யாருன்னா கணித மேதாவியர். அடுத்தது பாருங்கள். கணித மேதாவியருக்கு டேஸ் என்னும் பெயரும் உண்டு. ஆன்சர்: கனிமேதையர். ஆன்சர். அடுத்தது, கணித மேதாவியார் சமண சமயத்திற்கு உரிய டேஸ் முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறியுள்ளார். கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை அவர் கூறியிருக்காங்க. அடுத்தது, கணித மேதாவியாரின் காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர்: கிபி 5ஆம் நூற்றாண்டு. கிபி என்பதோட பொருள் கிறிஸ்துவுக்கு பின். அடுத்தது, கணித மேதாவியார் டேஸ் என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். அடுத்த கொஸ்டின். 14 கீழ்கணக்கு நூல்களுள் டேஸும் ஒன்று, ஏலாதியும் ஒன்று. அடுத்த கொஸ்டின். ஏலாதி டேஸ் வெண்பாக்களை கொண்டுள்ளது? 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஏலாதி 4 அடிகளில் டேஸ் கருத்துக்களை நவில்கிறது, 6 அருங்கருத்துக்களை நவில்கிறது. இதில் நவில்கிறது அப்படின்னா சொல்லுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, ஏலாதி தமிழருக்கு டேஸ் போன்றது, அருமருந்து போன்றது. ஏலாதி என்பதன் விளக்கம் பற்றி இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்பது பெயர். அடுத்தது, ஏலாதியின் நற்கருத்துகள் கற்போரின் டேஸை அகற்றும் அப்படின்னா அறியாமையை அகற்றும். அடுத்தது தெரிந்து கொள்வோம். பாருங்க.
ரொம்பவே முக்கியமானது. 8 தொகை நூல்கள் அப்படின்னா நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை. சாரி, இதில் டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. இத்திரத்த 8 தொகை. ஓகேவா? அடுத்தது 10 பாட்டு நூல்கள் அப்படின்னா முருகு பொருநாறு, அடுத்தது 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி, மறிவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி பட்டின பாலை, கடா தொடும் 10. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மன்னன் என்பது என்ன பெயரச்சம் அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.